ரெண்டு தனியார் சொகுசு பேருந்துகள் உரசனதால இங்க ஒருத்தருடைய உயிர் பரிதாபமா பறிபோயிருக்கு. ஆத்திரத்துல ஒரு பேருந்து ஓட்டுநர் இன்னொரு பேருந்து ஓட்டுநரை கொலை செஞ்சதா கூறப்படுது. சாதாரண கண்ணாடி உடைஞ்சதால இங்க ஒருத்தர் மோசமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காரு. ரெண்டு தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான சொகுசு பேருந்துகள் பெங்களூர்ல இருந்து பயணிகளை ஏத்திட்டு விஜயவாடா நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. இந்த பேருந்துகள் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் மகாசமுத்திரம் பகுதியில டோல்கேட் கிட்ட வரும்போதுதான் எதிர்பாராததமா ரெண்டு பேருந்துகளும் ஒன்னோட ஒண்ணு உரசி கொண்டு போனதா கூறப்படுது. இதன் காரணமா ஒரு பேருந்தினுடைய கண்ணாடி உடைந்த நிலையில அதை தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் சுதாகர் ராஜு அப்படின்றவரு பேருந்தை நிப்பாட்டிட்டு இன்னொரு பேருந்து ஓட்டுநரான ஸ்ரீனிவாச ராவோட வாக்குவாதத்துல ஈடுபட்டதா கூறப்படுது. அப்போ ஆத்திரமடைஞ்ச ஸ்ரீனிவாச ராவோ கீழே நின்றுட்டு இருந்த பேருந்து ஓட்டுநர் சுதாகர் ராஜு மேல தன்னுடைய பேருந்தை இயக்கி மோதிட்டு அங்கிருந்து போனதா கூறப்படுது. இதன் காரணமா பேருந்து ஓட்டுநர் சுதாகர் ராஜு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா கூறப்படுது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் ஓட்டுநர் ஸ்ரீனிவாசராவை கைது செஞ்சிருக்காங்க. மேலும் உயிரிழந்த ஓட்டுநர் சுதாகர் ராஜுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சித்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சாதாரணமா நடந்த ஒரு உரசல் சம்பவத்துல பரிதாபமா பேருந்து ஓட்டுநர் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.